கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி கூட கர்த்தர் உங்களோடு கூட யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி. இனி வரும் வாரம் முழுவதும் உங்களுடன் நான் என்று யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக உமக்கு நன்றி. அநேகர்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய செய்தியும் கேட்டு தனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று அனைவர் நேரடியாக ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். ஏனென்றால் நான் இந்த கடவுளுடைய இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு நான் என்னை எவ்வளோ தியாகம் செஞ்சேன். 60 வருடமாக குடித்து கொண்டிருந்த நான், அதாவது 40 வருடமாக குடித்து கொண்டிருந்த நான் குடியை விட்டேன். கெட்ட பாவங்களை அதெல்லாம் விட்டு கர்த்தருக்குள்ளே ஜெபித்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டு ஆண்டவர் மூலியமாக நான் அநேக மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ஜெபித்து இந்த நிலையில் வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நிறைய லாங் போகுதுன்றாங்க, அதனால் நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். இன்றைய நாளுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் சிலது கேள்விப்பட்டேன், சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சின்ன ஒரு குழுவாக சொல்கிறேன். இந்த ஊழியம் செய்கிறப்போ நிறைய தனங்கள் வரும், அது வரும், இது வரலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் முன்னாடி இது மெசேஜ் பார்க்குறப்ப இப்போ அப்படி தான் உண்மையிலே நமக்கு விரோதமாக சிலர் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னென்ன நம்ம காசுக்கோ பணத்துக்கோ நான் இந்த காரியத்தில் இறங்கல. பிரேசலாட என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கே தெரியும் நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன். என் கஸ்டமர்களுக்கும் தெரியும், எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தேன்னு. நேற்று கூட கேட்குறாங்க, அப்பா கொஞ்சம் அது கூடம்பான்னு. ஐயோ, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு. அப்படியா? நல்லா இருங்க பிரதர். அப்படி நல்ல வார்த்தைகளை நான் இப்போது கேட்கிறேன். ஐயோ அவனா குடிகாரன், அவனா ரவுடி, அவனா பொறுக்கி என்று சொன்னாரே. நான் கர்த்தருக்குள் செல்லும்போது நான் ஒரு மேன்மையான வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போகிறான் பார்ப்பார், குடிகாரன், அவனா பொம்பளை பொறுக்கி, இப்படியெல்லாம் என்னை நிந்தித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அப்போல்லாம் செட்டப் பண்ணலப்பா, அவனா சொல்லிவிடு ஆய் உய். ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது. கர்த்தர் என்னை பெரிதாக மாற்றினார். அதற்கு அவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த வசனத்தை நாம் பார்த்தபோது என்ன போட்டிருக்குன்னா, உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக அவரே ஒன்று இருக்குது. நான் அப்படி தாங்க என்னுடைய வழிகளை எல்லாவற்றையும் நான் அவரிடத்தில் ஒப்படைச்சிட்டேன். அதனால் எனக்கு முன்னாடி அவர் சமூகம் போய்கொண்டே இருக்கிறது, நான் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறேன். எத்தனை தடைகளை வந்தாலும் கர்த்தர் உடைத்து போடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓகே, நான் இந்த ஊழியத்தை கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த வயசில் கூட சொல்லலைன்னா அப்புறம் நான் எப்போ சொல்ல முடியும்? நான் அநேக சபைக்கு போனாலும் எல்லா சபைக்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தைங்க என்னென்னா, எனக்கு கர்த்தருடைய புகழ்ச்சி தேவையில்லை, நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை சாவர வரைக்கும் சொல்லணும்னு கர்த்தர்கிட்ட நான் ஒப்பு வச்சுட்டேன். ஆகினால தான் நான் என்ன அந்த வார்த்தைகளை சொல்ல எனக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. சாதாரணமாக யாருமே மற்றவங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமாக எடுத்துகிட்டு போய்ட்டு வாங்க ஒன்று நெல்லுங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்ல. நானும் ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டேன், கர்த்தாவே நான் உன் ஊழியத்தை நான் செய்கிறேன்ட்டு. அதனால உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு. நான் அவர்கிட்ட என் வழிகளை ஒப்படைச்சிட்டேன், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், என் காரியங்களை அவர் வாய்க்க போனேன். அப்படியாக நீங்களும் கூட உங்களுடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்கப்படும். இம்மட்டும் காத்து வந்த எபினேசர் இனியும் காப்பார். அகைன் உங்களை தாயின் கருவிலேருந்து கண்டுகொண்டு உங்களை வழிநடத்தி இன்று 30 வயசோ உங்களுக்கு 40 வயசோ 50ஓ 60ஓ தெரியாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள். ஆனாலும் இனியும் அவர் மேல் நம்பிக்கை இருந்தால் இனியும் கர்த்தர் உங்கள் வழிகளை என்ன பண்ணுவாருங்க, வாய்க்க பண்ணுவார், செம்மையாக பண்ணுவார். போகிற வழியெல்லாம் பசுமையாக ஒன்று புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் ஆமென் அப்படியாக வழி நடத்துவார். எத்தனை பிரச்சனைக்கு வந்தாலும் அவர் மேல் நம்பிக்கை இருந்து விட்டீங்களோ, உங்கள் வழிகளில் கோலியாத்து வந்தாலும் சரி, எரிகோ கோட்டை வந்தாலும் சரி, அக்கினி ஜுவாலை வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை படித்துவிட்டு நாம் முடிப்போம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். நான் தான் தன் சுயபலத்தினால் தான் தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலிருந்து விலக்கினவன் நான் பண்ணுறான், சபிக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தர் மேல் நம்பிக்கை எடுத்து அவர் இடத்துல வழி கொடுத்தவன் அவர் வழியை வாய்க்க பண்ணுகிறார், அவர் காரியங்களே வாய்க்க பண்ணுகிறார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய பாஸ், நான் தான். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சொல்கிற பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி, மாமிசத்தை வைத்து தன்னை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயத்தை கொண்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தரை சொல்கிறார். என் சுயபலம் பார்த்தீங்களா, நான் இப்போ எப்படி இருக்கிறேன் பார்த்தீங்களா, எத்தனை பேருக்கு நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, எத்தனை பேருக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா. கர்த்தர் விரும்பலை. 2 பைசா தன்னுடைய ஜீவனத்திலிருந்து போட்ட அந்த காசை, விதவின் காசை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யோவான் சாணகர் அப்போஸ்தலர்கள் கர்த்தரோடு கொடுத்தாங்க. எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களை இயேசு கிறிஸ்து செய்தார். மரித்தவரை உயிரோடு எழுப்பினார். நீங்கள் கேள்வி, குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் எழுத நடிந்தார்கள், அவ்வளவும் செஞ்சாங்க. ஆனால் கடைசியில் அவங்ககிட்ட கர்த்தர்கிட்ட இருந்து வல்லமை பெற்றவர் யார் தெரியுங்களா? பார்த்தே இருக்க மாட்டார் அவர் இயேசுவை. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இன்னொரு கல்வன், திருடன் ஒருத்தன் நிந்திக்கிறான். நீ தான் ராஜாவாச்சே, நீயும் காப்பாற்றிக்க, எங்களையும் ஒருத்தர் சொன்னாடே, நம்ம பாவம் செஞ்சோம், தண்டனை அனுபவிக்கிறோம். அவர் ஒன்றுமே ஐயா நீங்கள் வந்தீங்கன்னா என்ன நினைத்தரலும். அப்போ ஆண்டவர் சொல், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். பாருங்கள், 33 வருடமாக தாய் தகப்பன் யாருமே சொல்லல அந்த வார்த்தை, நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்னு. அப்படி தாங்க நான் இப்போத்தான் நான் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சுக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறேன், நீ என்னோட கூட பதிவு. நான் 33 வருஷமாக நான் ஊழியம் பண்ணேன். எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு நான் சட்டையை கொடுத்தேன், பேண்ட்டை கொடுத்தேன், அச்சியை கொடுத்தேன், பருப்பை கொடுத்தேன். யூ ஆர் நாட் என்ட்ரி டு ஹெவன். பரலோகத்துக்கு செல்லக்கூடிய நீ சுயபயணத்தினாலே மக்கள் பார்க்குற மாதிரி என்னை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள். நாங்கள் கிறிஸ்மஸ் கூட நாங்கள் சேர்ந்தோம், எங்கள் குரூப்பை சேர்ந்தவங்க யாருமே எங்களை வெளிப்படுத்திக்கல. நாங்கள் சபைக்கு கூட சொல்லி தான் கொடுக்குறோம். நாங்கள் தான் கொடுத்தோன்னு சொல்லக்கூடாது, நீங்களாக கொடுத்தேன்னு சொல்லுங்கள். ஏனென்றால் கர்த்தர் எங்கள் புகழ்ச்சியில் வைக்கவில்லை. நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டி தான் சம்பாதிக்கிறேன். என் பெரிய பையன் சம்பாதிச்சா அவன் வச்சிருக்கிறான், சின்ன பையன் அவனுடைய வேலைகளை பார்க்குறான். நான் கஷ்டப்பட்டு உழைத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். கர்த்தர் என்னை வல்லமையாக என்பது மற்ற பணத்தில் இல்லைங்க, என்னுடைய சுய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் அவருக்கு திருப்பி கொடுக்குறேன். அவர் சொல்கிறார் பாருங்கள், திக்கற்றவர்களும் ஏழைகளையும் நீங்கள் பாருங்கள், வசனம் சொல்லுது, அவங்களுக்கு செய்யுங்க. அது செஞ்சிங்கன்னா எனக்கு செஞ்ச மாதிரி. ஆனால் வேண்டாம், நான் அதை சொல்ல விரும்பலை. பாருங்கள், 1வது வசனம் உங்களுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேங்க, ஏதோ பேசணுன்றதுக்காக எடுக்கலை. நீங்கள் பழைய பாசங்கள்லாம் சும்மா ஒரு வசனத்தை சொன்னால் பிரேஸ்லாம் ஹல்லேலூயா கர்த்தர் மகிமையாட்டினாங்க. ஆனாலும் முந்தினவை காட்டிலும் பிந்தினவைகள், அது தொடக்கத்தை காட்டிலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதனால் இதையும் கேளுங்க,
கர்த்தருடைய வார்த்தை தான் இது. நாங்கள் ஒன்றும் உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகல. இந்த 2 சத்தியத்தை ஒரே வார்த்தையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தீங்கன்னா உங்கள் காரியத்தை கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார். அதே ஒன்று தன்னுடைய சுய பலத்தினாலே மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக வரணுமா, இல்லை உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணுமா? சிந்திங்க. என் அருமை ஆனவர்களே, உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை இருங்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தால் உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து, உங்கள் சுயபலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகி போனீர்களானால் நீங்கள் சபிக்கப்பட்டீர்கள். கர்த்தரை விட்டு விலகி போகணுமா? யோசனை பண்ணுங்கள், நீங்களே முடிவெடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் நான் என்ற நிகழ்ச்சியில் நாம் இன்னும் அநேக காரியங்களை பற்றி பேசுவோம். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த அன்பு தேவனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை கூட அநேக ஆராதனைகளை கர்த்தர் உம்முடைய நாமத்தை மேம்படுத்துகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிமார்களோடு கர்த்தர் அப்படின்னு காத்துக்கொள்ள அவர்கள் இருதயத்தை பலப்படுத்தும் ராஜாவே. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் உள்ள ஸ்கிங் மேசியா சபையும் நெடிமுடிவாக்கத்தில் உள்ள சபையும், ஆண்டவரே இந்த பல்லாவத்தில் இருக்கிற ரெபகா சபையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த சபையில் ஆசீர்வாதங்களை காட்டிலும் கர்த்தா விசுவாசிகளே, ஆண்டவரே எண்ணற்ற மக்களை நீர் அந்த உற்பத்தி ஆகி ஆண்டவர் ஆத்மாக்களை இடம் கொள்ளாத மட்டும் நீர் ஆசீர்வதியும் ராஜாவை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் மூலியமாகவும் ஆண்டவர் வாட்ஸ்அப் மூலியமாக கேட்டுக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரன் கூட உங்களை கருத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கட்டளையிடும் ராஜாவே. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி, அவர்கள் ஒருபோதும் துக்கப்பட்டு, அவர்கள் ஒருபோதும் கண்ணீர் விடாதபடி, அவர்கள் ஒருபோதும் வேதனை அடையாதபடி கர்த்ததாமே ஷாபாரலாபாதானிக்கிறோம். அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதியும் கர்த்தாவே. போக வரைக்கும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஷாபானிக்கிறோம். அவர்கள் வழிகளெல்லாம் நீர் வாய்க்கப்படும் கர்த்தாவே. அவர் போகின்ற வழிகளை எல்லாம் நீர் வாய்க்கப்படும். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ வாய்க்கப்படும் கர்த்தாவே. அவர்கள் சோர்ந்து போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். அவர்களை நீர் கீழாக்காமல் மேலாக்கும் கர்த்தா, வாழாக்காமல் தலையாக்கும் கர்த்தா. அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமை பரிசுத்தத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். தேங்க்ஸ்.